When you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. I know that every single day you can begin the competition. Get profit with your every trade. Just know that Forex is your mission. Forex is my life. Forex is my life. Good evening friends. நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான டெக்னிக்கல் ப்ரீவியூ பார்க்க போகலாம். ஸோ டெக்னிக்கல் ப்ரீவியூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ஓவர் வேவ் பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் வீக் பொறுத்தவரையிலும் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேட்டாவுமே பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இஓஸுக்கு உண்டான வரக்கூடிய என்எஃப்பி டேட்டா இருந்தது. ஸோ என்எஃப்பி எம்ப்ளாய்மெண்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையராக இருந்தாலும் அதோடைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்திருந்தாலும் அவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்து சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே போல் ஏர்னிங் இன்டெக்ஸும் உங்களுக்கு வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ ஒரு மிக்சடு டேட்டா தான், பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இந்த வாரம் என்னென்ன டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஃபோர்காஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வாரமும் டேட்டாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப மேஜரான டேட்டா அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியாவுக்கு அவங்களுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அவங்களுடைய கவர்னர் ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்பீச் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேஜராக நம்ம பார்க்க போகிறது இங்கிலாண்டோடைய அவங்களுடைய பிஒஇ இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது, ப்ளஸ் அவங்களுடைய எம்பிசி மெம்பர்ஸோடைய ஓட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த எம்பிசி மெம்பர்ஸோடைய ஓட்டிங்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரெக்சிட்டோடைய ஒரு இஷ்யூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரெக்சிட் அந்த டாக் ஆக்சுவலாக ஆல்ரெடி அந்த என்னன்னு சொல்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ் அந்த ரிலேட்டடான ஒரு இஷ்யூஸ் போயிட்டுனால ரொம்ப மேஜராக இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரம் நம்ம வந்து மேஜராக பார்க்கக்கூடிய டேட்டாஸ் ரொம்ப அதிகமாக ரொம்ப உற்று நோக்கணும். ஒரு லாங் டைம் மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு டேட்டாஸ்ன்னு பார்க்கும்போது ஆர்பிஐடைய ரேட் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இங்கிலாண்டோடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்து இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டியோட ஃபோர்காஸ்ட் நம்ம பார்க்க போகலாம். யூரோஎஸ்டி பொறுத்தவரையும் ரொம்ப ஒரு லாங் டைமாகவே ஆக்சுவலாக ரொம்ப லாங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாகவே வித்தின் ஒரு சைடு வேஸ்லேயே மார்க்கெட் உங்களுக்கு போயிட்டுருக்கு. இங்கே நீங்கள் பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.12 விட ஒரு ரீசன்ட் லோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரேஞ்சஸில் தான் போயிட்டுருக்கு. 1.1285 1.1505 ஆல்மோஸ்ட் ஒரு 200 பிப்ஸுக்குள்ளே தான் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ EURUSD நம்ம என்ன பண்ணலாம், சரி இப்போ இருக்க சைடுவேல போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் இதில் ஒரு கிளியரான ஒரு லாங் டைம் என்ட்ராகணும் அப்படின்னீங்கன்னா 1.1505 ஆக்சுவலாக இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் ஆகணும். ஸோ அது கிளியர் பிரேக் அவுட் ஆகணும். இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் அது ஒரு கிளியர் பிரேக் அவுட்டாக இருந்தது அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிவிட்டு ரீசன்ட் லோ ஸ்டாப் லாஸ் ஆகும். உங்களுடைய டார்கெட் 1.1752 கூட இந்த ஒரு ப்ரைஸ் டார்கெட்டை நோக்கி வந்ததுன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ யூரோஎஸ்டி பொறுத்தவரையிலும் இப்போ இருக்கக்கூடிய சைடேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த லோ வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அல்லது அப்ட்ரெண்ட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1.1505 இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை மார்க்கெட் கிளியராக பிரேக் அவுட் ஆகணும்.
கிளியரா பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா 1.1752 கண்டிப்பா டார்கெட் மார்க்கெட் ரீச் ஆகும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்கிரிப்ட் GBPUSD. GBPUSD ஆல்ரெடி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போய்கிட்டு இருந்தது. லாஸ்ட் ஒரு போன வீக்குக்கு முதல் வீக் உங்களுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு அப்பா இருந்தது. உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்ட் இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கிறது போல ஜிபிபியை பொறுத்தவரையிலும் ஸோ அவங்களுடைய அந்த பிரெக்சிட் இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற வரையிலுமே மார்க்கெட் அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். மார்க்கெட் திடீர்னு அப் ஆகும், திடீர்னு டவுன் ஆகும். ஸோ அதோடைய ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல எப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு லாங் டைம் வியூ நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம ஷார்ட் டைம்ல நீங்க பார்க்கும்போது டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி போயிருச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது போல இந்த டார்கெட் நம்ம ஒரு இனிஷியல் டார்கெட் ரீச் ஆயிருக்கு. சரி, இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ 1.2879 நியர்பை இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஃபிபொனாசிக்கு ரீட்ரேஸ்மெண்ட்ல ஒரு 23.6 நியர்பை இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும் பொழுது சாரி இந்த சப்போர்ட் வரும் பொழுது தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 1.3636 அல்லது 1.4352 கூடிய ஒரு லாங் டைம் டார்கெட்டை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணும்பொழுது உங்களுடைய ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பேர் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அதே மாதிரி உங்களுக்கு ஒரு லாங் டைம் அப்ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட் பிரேக் ஆகி திரும்ப உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு ரீசன்ட் டேஸாக உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி ஆல்மோஸ்ட் அது ஒரு கிளியர் பிரேக் அவுட் தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் கரண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜஸ்ட் ஒரு வீக்லி பேசிஸில் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.7392. அடுத்து இதோடைய லாங் டைம் டார்கெட் மார்க்கெட்டில் எங்கே போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 0.808000 உங்களுடைய ப்ரைஸ் டார்கெட் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. மேபி நம்ம சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அந்த ஆர்பிஐ ஸ்டேட்மெண்ட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்தவரையிலும் பை பண்ணுங்க. பை பண்ணினீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 0.7027ங்கிற ஆல்மோஸ்ட் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிப்ஸ் கீழே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தாராளமாக பை பண்ணலாம். பை பண்ணிங்கன்னா உங்களுடைய இனிஷியல் டார்கெட் 0.7591 சாரி இனிஷியல் டார்கெட் 0.7392, அடுத்த டார்கெட் 0.7591, அதுக்கு அடுத்த டார்கெட் 0.8000 ப்ரைஸ் டார்கெட் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும். ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்தவரைக்கும் லோ வரும்போதெல்லாம் தாராளமாக பை பண்ணுங்க. பை பண்ணிங்கன்னா ஒரு லாங் டைமில் நம்ம சொல்லக்கூடிய 0.8000 ப்ரைஸ் டார்கெட் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டியும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் 0.6951 கூடிய டார்கெட் நோக்கி மார்க்கெட் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய இனிஷியல் டார்கெட் ஆல்ரெடி ரீச் ஆயிருச்சு. அடுத்து இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப்டர்ன் சேனலுக்குள்ள மார்க்கெட் போயிட்டு இருக்கு. மேபி லோ வந்தது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மேபி ஆக்சுவலாக உங்களுக்கு பெருக்கு லோ வரும்போது தாராளமாக பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 0.6708, உங்களுடைய இனிஷியல் டார்கெட் 0.7266, அதுக்கு அடுத்த டார்கெட் 0.7522. ஸோ இந்த ப்ரைஸ் டார்கெட் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்கு. அதே போல லோ வரும்பொழுது உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு வந்து பார்த்தா சப்போர்ட் ஆகும். ஹை போகும்பொழுது இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ ஹை வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 0.7266 உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ப்ரைஸ் நோக்கி வரும். இப்போ நீங்கள் பை என்ட்ரி எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லோ வரும்போது அல்லது அதோடைய மேக்சிமம் டவுன் எது வரலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த சேனலோடைய சப்போர்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வரலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் இருக்கக்கூடிய ப்ரைஸ்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா இந்த சேனலோடைய சப்போர்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் வரலும் வரும். ஸோ இந்த சப்போர்ட் ப்ரைஸ் வந்ததுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ரெண்டு டார்கெட் நோக்கி தான் மார்க்கெட் உங்களுக்கு ட்ராவல் ஆகிறதான வாய்ப்பு. இனிஷியல் டார்கெட் 0.7266, அதுக்கு அடுத்த டார்கெட் 0.7522. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டியும்
லோ வரும்போது தாராளமாக பை பண்ணுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது USDJPY. USDJPY ஒரு 2 வீக்ஸாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே மார்க்கெட் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த சேனலில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் பை பண்ணலாம், அல்லது இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் பை பண்ணுங்க, சப்போர்ட் பிரேக் ஆனால் செல் பண்ணுங்க. ஸோ மிடில் ரேஞ்சஸில் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் பை பண்ணுங்க, சப்போர்ட் பிரேக் ஆனால் செல் பண்ணுங்க, அதர்வைஸ் எதுவும் பண்ண வேண்டாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது USD CAD. USD CAD நம்ம ஆல்ரெடி டார்கெட் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட டார்கெட் இனிஷியல் டார்கெட் ரீச் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்த டார்கெட் 0.3000 உங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சை நோக்கி தான் மார்க்கெட் உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நம்ம அதே போல் நம்மளுடைய லாங் டைம் டார்கெட் 1.2829 கூடிய இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை நோக்கி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுவும் இந்த உங்களுடைய அப் ட்ரெண்ட் சேனலில் உங்களுக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கரண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி செல் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.3000 உங்களுடைய இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை நோக்கி உங்களுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டார்கெட் ரீச் ஆயிருச்சு. இன்னும் ஒரு ஃபியூ பிப்ஸ் தான் இருக்குது, உங்களுக்கு ஒரு 86 பிப்ஸ் தான் இருக்குது. நியூவாக நீங்கள் வந்து திரும்ப என்ட்ரு ஆகணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த அப்ட்ரெண்ட் சேனல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி சப்போர்ட் பிரேக் ஆகி கீழே உங்களுக்கு திரும்ப அகைன் ரெசன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் செல் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு திரும்ப 1.3194 கூடிய இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு வரும்போது தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 1.2839 கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும். அதே போல் நம்மளுடைய லாங் டைம் டார்கெட்னு பார்த்தா 1.2527. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குரூட் ஆயில். குரூட் ஆயில் நம்ம இங்கே லோலியே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் பைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளோட இனிஷியல் டார்கெட் ஆல்ரெடி 54.38 கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் ஆல்ரெடி ரீச் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் இதில் பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்தா இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லுவோம் ஆக்சுவலாக பேட்டர்ன்ஸில். அதோடைய கன்ஃபர்மேஷன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்குது. பட் என்ன கன்ஃபார்ம் ஆகலை. அதோடைய நெக்லைன் சொல்லுவோம். ஸோ நெக்லைன் ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் ஒரு ஃபியூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ்க்கு மேலேயே உங்களுக்கு ட்ரேட் ஆகுது கிளியரா அப்படின்னீங்கன்னா தாராளமாக பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா உங்களுடைய டார்கெட் 66 கூடிய $66 ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு மார்க்கெட் ட்ராவல் ஆகும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் ப்ரீவியஸில் உங்களுக்கு 42.59 அல்லது 60 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே உங்களுக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த நெக்லைனுக்கு மேலே மார்க்கெட் உங்களுக்கு கிளியராக ட்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். கிளியராக ட்ரேட் ஆனதுன்னா அகைன் உங்களுக்கு திரும்ப 54.38 கூடிய இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது பை பண்ணுங்க. பை பண்ணிங்கன்னா லோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், உங்களுடைய டார்கெட் $66 உங்களுடைய இனிஷியல் டார்கெட்டாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது கோல்டு. கோல்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் டோட்டல் அப் ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தோம். அப் ட்ரெண்ட் வந்து பார்த்தா நம்ம சொல்லிட்டு டார்கெட்லாம் நோக்கி டார்கெட்லாம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னும் மேலே போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சஸில் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருந்து பை பண்ணலாமா இல்லை ஓவர் பாட்டுன்னு சொல்லிட்டு செல் பண்ணலாமா அப்படின்னீங்கன்னா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டோட்டலாக நம்ம முன்னாடி சொன்னது போல் அப் ட்ரெண்டில் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு ஓவர் பாட் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ அதனால இங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தா திரும்ப அகைன் பை பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திரும்ப இந்த சேனலோடைய சப்போர்ட் ப்ரைஸ் வந்ததுன்னா பை பண்ணுங்க. ஒருவேளை இந்த சப்போர்ட் அகைன் உங்களுக்கு பிரேக் ஆயிருச்சு, டவுன் சைடில் பிரேக் ஆயிருச்சுன்னா தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம். செல் பண்ணீங்கன்னா அகைன் உங்களுக்கு திரும்ப நம்மளுடைய இந்த டார்கெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆக்டராகவும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ கோல்டு பொறுத்தவரையிலும் கரண்டில் நீங்கள் பையோ இல்லை செல்லோ எதுவுமே டெசிஷன்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம். ஒருவேளை இந்த சப்போர்ட் ப்ரைஸ் உங்களுக்கு இந்த சேனலோடைய சப்போர்ட் லைன் உங்களுக்கு பிரேக் ஆயிருச்சுன்னா செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு ரீசன்ட் ஹை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், அல்லது உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு வந்து அகைன் உங்களுக்கு சப்போர்ட்டாக எடுக்கும்போது தாராளமாக பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 1365 கூடிய அல்லது ஒரு ரீசன்ட் ஹை கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும். ஸோ கரண்ட் ரேஞ்சஸில் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த சப்போர்ட் லைன் வரும்போது நீங்கள் பை பண்ணுங்க. பை பண்ணிட்டு ரீசன்ட்ல வந்து 1276 கூடிய ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டாப் லாஸ் கொடுங்க. ஒருவேளை இந்த சப்போர்ட் அகைன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ரீசன்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் $1238 உங்களோட இனிஷியல் டார்கெட்டாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சில்வர். சில்வரும் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிஷியல் டார்கெட்
15.67 வந்து சொல்லியிருந்தோம், அதில் ரீச் ஆயிருச்சு. அடுத்த டார்கெட்டாக நம்ம லாங் டைமாக சொல்லிட்டு இருக்குது 16.96 கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நோக்கி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ கரண்ட்ல நீங்கள் பையோ இல்லை செல்லோ எதுவும் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. சேனலோடைய சப்போர்ட் வரும்போது தாராளமாக பை பண்ணலாம். அல்லது உங்களுக்கு மேலே இந்த சேனல் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது செல் பண்ணுங்க. ஸோ கரண்ட்ல எதுவும் பண்ண வேண்டாம், சேனல் சப்போர்ட் வரும்போது பை பண்ணுங்க. ஒருவேளை சேனல் சப்போர்ட் உங்களுக்கு பிரேக் ஆகிற பட்சத்தில் அகைன் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு ரீசெண்டாக வந்து ஸ்டாப் லாஸ் கொடுங்க. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் கரண்ட்ல எதுவுமே டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டாம். ஒன்று நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு போகணும், அல்லது நம்மளுடைய சப்போர்ட் வரணும். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சஸ் எங்கே ஃபர்ஸ்ட் போகுதோ தாராளமாக நீங்கள் செல்லோவில் பையோ பண்ணலாம். கரண்ட் ரேஞ்சஸில் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே ஒரு சில பார்ஷல் பேருக்கான டெக்னிக்கல் பிரிவையும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது வேற ஏதாவது பேருக்கான டெக்னிக்கல் பிரிவு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட்ஸ், உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் அல்லது வேறு ஏதாவது அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அல்லது சிக்னல் சர்வீசஸ், ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது அதர் ரிலேட்டடான சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.